கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனை வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய மகிமையை காண்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கர்த்தர் உண்மையில உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த உயர்ந்த மலையின் மேல ஏறி அவர் ஜெபம் பண்ணின போது சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறு ரூபம் ஆனார் என்று போன ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையினுடைய ரூபத்தை அவர் அங்கே காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையின் ரூபத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்கு உள்ளான வாழ்க்கை, ஆவிக்கு உள்ளாகுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கு உள்ளாகுதல், ஆவிக்கு உள்ளாகுதல். அந்த அனுபவம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம். ஆவிக்குள்ளாகும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானார். இந்த ஆவிக்குள்ளாகும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தரிசனத்தை இங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். 11வது 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு மகிமையின் காட்சியை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது அவருடைய மார்பில் சாய்ந்தவன் இந்த யோவான். ஆண்டவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்த அன்பின் சீசன். ஆனால் இந்த காட்சியை பார்த்த பொழுது அவன் பயப்படுகிறவனாக மாறினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தவனாக மாறுகிறான். இதுவரைக்கும் தைரியமாய் ஆண்டவருடைய மார்பில் சாயக்கூடிய அந்த அளவுக்கு அவனுடைய அன்பும் பாசமும் இருந்தது. இப்பொழுது அதே இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கிறான். இப்பொழுது அவன் பயப்படக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் காண்கிறான், அவருடைய மகிமையை காண்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஆண்டவருடைய மகிமை நம்மை காண நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு உன்னத அனுபவம் ஆவிக்குள்ளாகுதல். ஆவிக்குள்ளாகுதல், இது இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆவிக்குள்ளாகும் போதுதான் ஆண்டவரை குறித்த ஒரு தரிசனத்தை, அந்த மகிமையை நாம் காண முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது ஆவி என்னை உயரே எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஸ்தானத்தில் இருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறதாக என்று எனக்கு பின்னாலே கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். எனக்கு முன்பாக கூப்பிட்ட சத்தம் அல்ல, எனக்கு பின்னாலே இருந்து கூப்பிட்டதான ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது என்று சொல்ல
அவனை உயர எடுத்துக்கொண்டது. ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அவனை பரிசுத்த ஆவியானவர் உயர எடுத்துக்கொண்டார். அப்படி உயர எடுத்துக்கொண்ட பொழுது ஆண்டவருடைய மகிமையை அவன் காண்கிறவனாக இருக்கிறான். பின்னாலே ஒரு சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலும் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எனக்கு முன்னால் அல்ல, எனக்கு பின்னால. இந்த எசேக்கியேல் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம். எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் அவனை ஆவி உயர எடுத்துக்கொண்டது, உயர எடுத்துக்கொண்டது. இந்த பூமியில இருந்த அந்த மனிதனை உயர எடுத்துக்கொண்டது. அவன் மேல ஏறி போனான், மேல எழுந்தருளி போனான். நம்முடைய வாழ்க்கை கவனிங்கள். இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் இந்த இடத்தை விட்டு மேல ஏறி போக முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாம் உயர எடுத்துக்கொள்ளப்பட முடியும், நாம் உயர எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த பூமி, இந்த இடத்திலிருந்து இன்னொரு மேலான ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம் உண்டு. எசேக்கியேல் இந்த உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த கேருபீன்களுடைய மகிமை, ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவ மகிமையை காண முடிந்தது. ஹல்லேலூயா. நாம் இந்த இடத்துல, அதாவது ஒரு சாதாரண நிலைமையில இருக்கும் வரைக்கும் தேவ மகிமையை நாம காண முடியாது. நாம் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மேலான உன்னத நிலைமைக்கு வரும்போதுதான் தேவ மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை எசேக்கியேல் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 11:1 பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து, கவனிங்க, ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆவியானவர் நம்ம தூக்கிட்டு போகணும். ஆவியானவர் என்னை எடுத்தார். ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? தூக்குகிறார், உயர தூக்கிட்டு போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் என்னை எடுத்து, ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார்னா, பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பின் கைதியாக இருக்கிறார். பாபிலோன் தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷனை ஆவியானவர் தூக்கிட்டு போய் எருசலேமில் சுமார் 1000 கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் இருக்கிற எருசலேம்ல அந்த தேவ ஆலயத்துல கிழக்கு வாசல்ல கொண்டு போய் நிறுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஆவியானவர் என்ன செய்றாரு? கொண்டு போகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதனை மேல உயர ஆண்டவர் கொண்டு போறாராம். இன்னொரு நாட்டுக்கே கொண்டு போகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37:1 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே என்னை நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியேலை இன்னொரு முறை ஆவியானவர் கொண்டு போனார், ஆவிக்குள்ளாக்கினார். ஆவியானவர் கொண்டு போனார்னா நம்மை என்ன பண்றாரு? ஆவிக்கு உள்ளாக்குகிறார். அதுதான் ஆவிக்குள்ளாக்குதல். ஆவிக்குள்ளாகுதல். ஆவியானவர் அவர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதை போல நம்மையும் ஆவிக்குள்ளாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி அவனை ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு வனாந்தரத்துல பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் நிறுத்தி
கூறினார். இது எல்லாமே தரிசனம் அல்ல, உண்மையாகவே நடந்த நிகழ்வுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவி என்ன இறங்கினார் என்று எசேக்கியேல் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்குவார், இறங்கி அவனை கொண்டு போவார் இன்னொரு இடத்துக்கு. இப்படி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆவிக்குள்ளாக இந்த மனிதனை, இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனிதன் ஆவிக்குள்ளாகுதல் என்பது இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குள்ளாகுதலை 3 பேரை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் தான் பைபிள்ல எழுதி இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் 3 மனிதர்களை நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளினுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 39வது 40வது வசனங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். பிலிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபையில பந்தி விசாரிப்பு பண்ணுகிற ஒரு உதவிக்காரனாக இருந்த மனிதன். அவர் விசுவாசத்தில் ஆவியில், பரிசுத்த ஆவியில் நிறைந்த மனிதன். கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலிப்பு ஒரு முறை ஆண்டவர் அவனை, நீ எத்தியோப்பியா மந்திரியை வனாந்தரத்தில் போய் அவனை சந்திக்க வேண்டும் என்று ஆவியானவர் அவனுக்கு சொன்னார். அவன் பிலிப்பு மந்திரியை சந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தார். உடனே மந்திரி கேட்டான், நான் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு கேட்டான். உடனே அதே இடத்துல தண்ணீர், அந்த போகிற வழியில ஒரு இடத்துல தண்ணீர் காணப்பட்டது. அந்த தண்ணீர்ல 2 பேரும் இறங்கினாங்க. பிலிப்பு மந்திரிக்கு, எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். கொடுத்து முடியவும் அந்த இடத்துல பிலிப்புவை காணவில்லை. ஆவியானவர் அவரை கொண்டு போய்விட்டார். அந்த இடத்துல பிலிப்புவே இல்லை. ஞானஸ்நானம் கொடுத்தது உண்மை, ரதத்தில் ஏறின ஒரு மனிதன் உண்மை, சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்தது ஒரு மனிதன் உண்மை, ஞானஸ்நானம் கொடுத்தது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு அந்த மனிதனை காணவே முடியவில்லை. அந்த இடத்துல இல்லை, மாயமாகி மறைந்து போனார். ஆவிக்குள்ளானார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆவிக்குள்ளானதுனால பிலிப்புவை காணவில்லை. மந்திரி சந்தோஷமா, எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இப்போ என் தேசத்துக்கு போகிறேன்னு சந்தோஷமா போகிறார். ஆனா பிலிப்பு ஆவியானவர் அவனை ஆவிக்குள்ளாக்கி ஆசோத், பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஆசோத் என்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டார். அந்த இடத்துல இருந்து அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் நம்ம மேல கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு மனிதனை நாம் கவனிக்கும் பொழுது 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து
கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். இங்க இருந்த ஆவியானவர் பூமியில இருந்த பவுலை ஆவியானவர் தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு போனாரு 3வது வானம் வரைக்கும். அதாவது பரதீஸ் என்கிற ஒரு இடத்துக்கு ஆவியானவர் அவனை கொண்டு போனார். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாவதுமாகிய வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பூமியில இருக்கிற பாஷையே அங்க இல்லை. அவன் இதுவரைக்கும் கேட்காத ஒரு பாஷை உள்ள ஒரு இடத்துக்கு பரதீசுக்குள்ள வித்தியாசமான மனிதர் அங்க பேசப்படுகிற அவனுக்கு வாக்குக்கே எட்டாம மனுஷனால் பேசப்படாம ஒரு பாஷையை பேசுகிற அந்த இடத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க போனார். ஸ்தோத்திரம். அவர் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்புவுக்கு இந்த அனுபவம் காணப்படுகிறது. பவுலுக்கு இந்த அனுபவம் காணப்படுகிறது. நான் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம பார்த்தோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே பத்மு என்கிற ஒரு தீவில இந்த யோவான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். பத்மு என்கிற தீவு துருக்கிக்கு அருகாமையில் உள்ள ஒரு தீவு. மத்திய தரைக்கடல் அந்த கடலுடைய துருக்கி தேசத்துக்கும் நடுவில் இருக்கிறதான ஆசியாவில் இருக்கிறதான ஒரு பத்மு என்கிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அந்த தீவுக்கு பக்கத்துல பல மைல்களுக்கு அப்பால் 7 சபைகள் உள்ள துருக்கி தேசம் இருந்தது. 7 சபைகளும் துருக்கி நாட்டில் தான் இருந்தது. இந்த எபேசு, சிமிர்னா, தியத்ரா இங்க காணப்படுகிற இந்த 7 சபைகளும் ஆசியாவில் உள்ள அந்த ஆசியா என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு இடத்தை சொன்னா துருக்கி என்று சொல்லுகிறோம். அந்த ஆசியாவில் 7 சபைகள் இருந்தது. இந்த 7 சபைகளுக்கும் பிஷப்பாக 7 சபைகளை கண்காணிக்கிறவராக இந்த யோவான் ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட சபைகள். இந்த யோவான் அந்த சபைகளை கண்காணித்து வந்தார். பவுலுக்கு பின்பாடு ஒரு நாள் இந்த யோவான் நாடு கடத்தப்பட்டார். இவர் மனிதர்களோடு இருக்கிறார். அதனால சுவிசேஷம் அறிவிக்கிறார். சபைகள் வளர்கிறது. எனவே இவரை நாடு கடத்த வேண்டும் என்கிற மனித நடமாட்டம் இல்லாத பத்மு என்கிற தீவுக்குள்ள கொண்டு போய் நாடு கடத்தினார்கள். அந்த பத்மு என்கிற தீவுல கர்த்தருடைய நாள் என்கிற இந்த இதை போல ஒரு நாள் வந்தபோது யோவான் ஆவிக்குள்ளானார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற நாள் ஆவிக்குள்ளாகல, கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளானார். அதான் சொல்றேன், இந்த கர்த்தருடைய நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஆராதனை நாள், சபை கூடி வருகிற நாள், இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. இது நம்முடைய நாள் அல்ல. இந்த கர்த்தருடைய நாள்ல நாம் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தீவில இருந்த இந்த மனிதன் ஆவிக்குள்ளான போது அவனுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்கிறது. எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அதை பார்க்கிறதுக்கு பின்னாக திரும்புகிறான். அப்படி திரும்பும் போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை காண்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சிரசு, அவருடைய தலைமயிர் பஞ்சை போல, உறைந்த மலையை போல
பழமாக இருக்கிறது. தலையெல்லாம் அவருடைய தலைமுடியெல்லாம் வெண்மையாக இருக்கிறது. கண்கள் எல்லாம் அக்கினி ஜுவாலை போல, தீ ஜுவாலைகளாக அவருடைய கண்கள் தீ ஜுவாலை போல எரிந்து கொண்டிருக்கிற கண்களாக காண்கிறான். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய கண்கள் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய கண்களாக, நியாயம் தீர்க்கக்கூடிய கண்களாக, எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற கண்களாக, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாக அவன் காண்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய தலைமுடி வெண்மையாய் இருக்க காண்கிறான். அதாவது தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம பார்க்கிறோம், நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய தலைமையில் வெண் பஞ்சை போல இருந்ததாம். அதாவது தலையை பார்க்கும் போதுதான் தெரியும் வயது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு அது தெரியல, எல்லாருக்கும் நாள்முடி வந்தது. ஆனா அந்த நாட்கள்ல தலையை பார்க்கும் போதுதான் ஒரு ஆயுசை நாம பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார், நீண்ட ஆயுசுள்ளவராக, தலைமையில் வெண்மை உள்ளவராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவருடைய பாதங்களை பார்க்கிறார், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. தக தக தகனி மின்னது, வெண்கலம் போல மின்னது. அப்புறம் அவருடைய சத்தத்தை பார்க்கிறார், கேட்கிறார், பெருவெள்ள இறைச்சலை போல இருந்தது. அவர் தனது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் அதே 4வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊரையும் பிரிக்கத்தக்கதாய் ஒருவர் குத்துகிறதாய் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் வகையறுத்திருவார். எண்ணம், சிந்தை, வார்த்தை, இருதயத்தின் எல்லா காரியங்களையும் மறைந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற, இந்த சபையில் மறைந்திருக்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் வகையறுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சோதரர், இந்த சபையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அந்தரங்கத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வாய், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய முகம் போன வாரம் பார்த்தோம். ஆண்டவருடைய முகம், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததை கண்டார்கள். இங்கே யோவான் பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கும்போது சூரியனை போல பிரகாசிக்கிற முகம். இவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருடைய மகிமை. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய உன்னதமான மகிமை. அவரை பார்க்கும்போது எந்த மனுஷனும் விழுந்தே ஆக வேண்டும். அதனால்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்தார்கள், 4 ஜீவன்களும் முகங்குப்புற விழுந்தார்கள், 1000 தூதர்களும் முகங்குப்புற விழுந்தார்கள், பெரியவரும் சிறியவரும் முகங்குப்புற விழுந்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நாம் எல்லாம் முகங்குப்புற விழக்கூடிய நிலைமை தேவன் அவரது உன்னதமானவராக மகிமையின் தேவனாக இருக்கிறார்.
கண்ணை தட்டி ஆண்டவரை பயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மகிமையை கண்டபோது முகங்குப்புற விழுந்தார். அவர் சொன்னார், நான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். ஹல்லேலூயா. உலகம் நான் தான் முந்தினவராயிருக்கிறேன், நான் தான் பிந்தினவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பதான் யோவானுக்கு நல்லா விளங்குது. நான் பார்த்தேனே 33 வருஷம் இயேசுவோடு கூட அவர் மனுஷனாய் இருக்கும் போது அவரோடு கூட வாழ்ந்தாரே யோவான். இயேசுவின் மார்பில் சாய்ந்து வாழ்ந்தாரே யோவான். அவர் பார்க்கிறார், இவர் தான் முந்தினவர். ஹல்லேலூயா. இவர் தான் முந்தினவர். பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்கிற அந்த நாமத்தில் இருந்த முந்தினவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவர் யெகோவா என்கிற நாமத்தில், பிதா என்கிற நாமத்தில் இருந்த முந்தினவர். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவாக 33 வருஷம் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்தவர். இப்பொழுது அவர் பிந்தினவர். ஹல்லேலூயா. யுகமாய் முடிவு பரியந்தம் இந்த உலகத்தியா எல்லாவற்றிலும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவனை தான் இந்த யோவான் தரிசித்தார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தரிசிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது முதல்ல தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நம்மை காண வைக்கிறது. ஆவிக்குள்ளாகுதல் என்பது முதல்ல தேவனையும் நம்மையும் இணைக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனையும் நம்மையும் இணைத்து தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்மை கொண்டு போகிறது. தேவனுடைய மகிமை நம்மை காண வைக்கிறது. ஆவிக்குள்ளாகுதல் என்பது தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆவியோடு இணைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறாரே, அந்த ஆவியின் தன்மைக்குள் நாம் சரீரத்தில் இருக்கிறோமா ஆவியில் இருக்கிறோமா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா சரீரத்தில் இருக்கிறத தொட்டு பார்க்கும்போது உணர்வு ஆமே, ஆனால் அந்த உணர்வு இருக்காது. ஆனால் ஆவியில இருந்தாலும் சரீரத்திலேயும் நாம இருப்போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் இங்கே கிடைக்காது. இதே சரீரத்துல தான் நாம் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த சரீரம் இங்கே கிடந்து ஆவியை போயிட்டு மறுபடியும் இங்க வராது. இன்னொரு இடத்துல நாம வாழ முடியும், வைக்க முடியும் என்றால் சரீரத்தோட தான் தேவன் நம்ம கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை நம்மால் உணரக்கூடிய நிலைமையில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு அனுபவம், தேவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவருடைய மகிமையை காணக்கூடிய ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை காண்கிறவன் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவனாக மாறுவான். பிரகாசிக்கிறவன் தான் இந்த மகிமையை காண்கிறவனாக மாறுவான். ஹல்லேலூயா. தேவனுக்காக பிரகாசிக்கிறவன் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்கிறவனாக மாறுவான். நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்குமானால், சரியான ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்களாக இருப்போமானால், நாம் இந்த இடத்திலிருந்து தேவனுடைய மகிமைக்கு போய் திரும்பி வர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகிமைக்குள் நம்மை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மறுபடியும் நம்மை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து விட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்டதை யோவான் கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவன் மேல் வலது கரத்தை வைத்து சொன்னார், பயப்படாதே, நான் தான்மா முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நீ பார்க்கிற சிலுவையில் மரித்தேன் என்று பார்த்தார். நான் உயிரோடு எழுந்ததை நீ பார்த்தார். இப்பொழுது நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறதை நீ பார்க்கிறாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோவான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உயிரோடு இருக்கிற என்றென்றைக்கு இருக்கிற தேவனை அறிந்த ஒரு யூதன், யெகோவா தேவனை அறிந்த ஒரு யூதன், இயேசுவினுடைய பிறப்பினுடைய அந்த இயேசுவினுடைய ஊழியத்தை கண்ட மனிதன், இயேசுவின் மரணத்தை கண்ட மனிதன், சிலுவைக்கு அருகில் நின்று இயேசுவின் மரணத்தை கண்ட மனிதன், அப்புறம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்ட மனிதன், இயேசுவின் பரமேறுதலை கண்ட மனிதன். இப்பொழுது
பரமேறின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதையும் கண்ட மனிதன், தேவனுடைய மகிமையும் கண்ட மனிதன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை எப்படி இருக்கிறது என்பதை கண்ட மனிதன். இந்த 7 சபைகளும் யோவானுடைய பார்வையில் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சரியா இருக்கிறதாக அன்றைக்கு பார்த்தார். ஆனால் தேவ தரிசனத்தில் மகிமையில் ஆண்டவர் அவரோடு கூட பேசும்போது 7 சபைக்கு நீ எழுது, 7 சபை எப்படி இருக்குது, நான் எப்படி அவங்களை பார்க்கிறேன், 7 சபையினுடைய அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் இதை யோவானால் சொல்ற பத்மதீவுல ஆவிக்குள்ளான போதுதான் சபையின் நிலைமையை அறிந்து கொள்ள முடிந்தது. கைகளை உயர்த்த சொல்லுவோம். நீங்க எல்லாரும் பலதரப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிறீங்க, எல்லாருமே இப்போ பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க. ஆமென். இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் யார்? நீங்கள் பரிசுத்தவான்கள். கடந்த 6 நாட்கள் நீங்க வீட்டில் எப்படி இருந்தீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. 6 நாட்களும் நீங்கள் பரிசுத்தவான்களா இருந்தீங்களா? இன்னைக்கு நீங்க பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறீங்களா? மற்ற மீதியான நாட்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே அந்த ஆவிக்குரிய ஒரு மகிமையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையில் உள்ளான தன்மைகள் வெளிப்படும். 7 சபைக்கு செய்தியை கொடுத்தார். ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு செய்தியை கொடுத்தார். நீ எழுது, யாராவது உன்னை பார்க்க வருவோம். அல்லேலூயா. நீ இந்த தீவுல இருக்கிற, நீ இதை எழுது, நான் காண்பிக்கிறேன், எல்லாம் எழுது. ஏன்னா பக்கத்துல பல மைல்களுக்கு அப்பால் சோத்திரம் திருக்கில இருந்து 7 சபைகள் இருக்கிற நாட்டில இருந்து நான் இந்த நீ எழுதினதை கொண்டு போவதற்கே ஒரு மனிதனை ஆரம்பிப்பேன். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி எழுதி அனுப்பு அப்படின்னாரு. எப்படி அனுப்ப முடியும்? ஆள் இல்லாம தீவுக்குள்ள இருக்கிற இந்த யோவானை அன்றைக்கு ஆண்டவர் சோத்திரம் உண்டாவதாக ஆட்களை கொண்டு வந்து இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தை வாங்கிட்டு போய் சோத்திரம் எல்லா சபைகளோடும் வாசிக்க வச்சு அந்த 7 சபைகளும் அன்றைக்கு வாசித்து அவர்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. இனி வரப்போகிற முடிவு எப்படி இருக்கும் என்பதையும், இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும் என்பதையும் சபைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு வைத்தார். இன்றைக்கும் கடைசி காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் ஆவிக்குள்ளாக எழுதினார். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். உடனே ஆவிக்குள்ளானான். எப்படி? மேலிருந்து பரலோகம் திறக்கப்பட்டிருந்தது. ஒரு வாசலை கண்டேன். முன்பு எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்ட சத்தம், இங்கே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் மேல இருந்து என்ன பண்ணாரு? சொல்லுங்க. மேல இருந்து என்ன பண்ணாரு? பரலோகம் திறந்தது. மேல இருந்து ஆண்டவர் சொன்னார், பேசினாரு, இங்கே ஏறி வா அப்படின்னாரு. உடனே ஆவிக்குள்ளாகி யோவான் மேல ஏறி போனான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். பத்மதீவில் இருக்கிற இந்த யோவானை இன்னொரு இடத்துக்கு ஆவிக்குள்ள வனாந்தரத்துக்கு ஆண்டவருடைய தூதன் கொண்டு போனார் என்று எழுதி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 21:10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இறங்கி காட்டினார். ஒரு புதிய எருசலேம், பரலோகம், கடைசில புதிய வானம், புதிய பூமி, அந்த பரலோகம் இறங்கி வருகிறது. கடைசில நடக்க போகிறதையும் இந்த பசு பெரிய உயரமான பர்வதத்தில் கொண்டு போய் ஆவிக்கு உள்ளாக்கி இனி ஒரு உலகத்தை நீ பார்க்க போகிறாய். அதுதான்
என் பிள்ளைகள் வாழ போகிற ஒரு புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி, அதான் புதிய எருசலேம், அதான் பரம எருசலேம் என்கிற அந்த நகரத்தினுடைய மகிமையும் எல்லாவற்றையும் யோவானுக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 4 முறை ஆவிக்குள்ளானதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் உண்மையாகவே அவர் ஆவிக்குரிய இந்த அனுபவத்துக்குள் நாம் வாழ்ந்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஆனால் இதை மேன்மைப்படுத்த கூடாத ஒன்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எழுதின பிறகு இந்த யோவானை இதுவரைக்கும் யாருமே காண முடியல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளானார். 14 வருஷத்துக்கு பிறகு ஒரு முறை சொன்னான். அது கூட அவன் சொல்லும்போது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை உயர்த்தாதபடிக்கு என்று சொன்னான். ஏன்னா இது ஒரு உன்னத அனுபவம். இந்த ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனை விட வச்சிடக்கூடாது. ஏன்னா மேட்டிமை வந்துடும், பெருமை வந்துடும். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் பரலோக மகிமையை கண்டேன், நான் ஆண்டவரை முகமுகமா கண்டேன், பரதீசுக்கு போனேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனை விழ வச்சிடும். அவன் இந்த பூமியில அதுக்கப்புறம் அவன் பிரகாசிக்காம இந்த உலகம் அவனை இழுத்துடும். ஏன்னா இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் மனிதனுக்கு என்ன வரும்னா பெருமை வரும். இந்த உன்னத அனுபவத்தை கண்டும் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவத்தை இருந்தும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள கடைசி வரைக்கும் காணப்படணும். அதான் உன்னத அனுபவம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்தின்படி ஒரு மனிதன் அவன் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குள்ளானதாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஆவியானவர் கட்டுப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஆவியானவரே கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம்